ராமேஸ்வரத்தில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். ஆனந்தன், ராமேஸ்வரத்தில் மீண்டும் எப்போது தொடங்கி மழை தொடர்ந்து வருது? குறிப்பா எந்தெந்த இடங்கள்லாம் கனமழை பெய்து வருது? விவரம். பிரியதர்ஷினி, மீண்டும் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் பாம்பன் பகுதியில் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்ட நாட்டுப்படகுகள் பாதுகாப்பு கருதி ஆழ்கடல் பகுதியில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகள் கரை ஒதுங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரையோரங்களில் இருக்கிற மீன் கம்பெனிகள் உள்ள உப்பு முடைகள், கருவாடெல்லாம் கடலில் இழுத்துட்டு போனதாக இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மின் கம்பங்களும், அதாவது காற்றின் வேகத்தால் மின் கம்பம் சாய்ந்து தற்போது 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதி, அதாவது பாம்பன் பகுதியில் ஒரு சில இடங்களில் மின் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. இது நிலையில் கடல் அரிப்பால் இந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 60 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் இப்போது தான் திடீரென இவ்வளவு சூறை காற்று நடக்குது. ஏன்னா இந்த பகுதியில் பெரும்பாலும் டிசம்பர் மாதத்தில் தான் ஆழி பேரலை மற்றும் சூறை காற்று மழையெல்லாம் பெய்யும். ஆனால் இது வழக்கத்துக்கு மாறாக புதுசாக இந்த 2 நாளாக வானம் பிளவு பெற்று மழை பெய்ந்ததாக சொல்கிறாங்க. இதனால் இந்த பகுதியில் பெரும்பளவில் பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லலாம் பிரியதர்ஷினி. அது மட்டும் இல்லாமல் தாழ்வான பகுதியில் இருக்கிற உடனடியாக முகாம்களில் தங்க வைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் 2 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் சுமார் ஒரு 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பாகவும் உணவு மற்றும் அடிப்படையான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. பிரியதர்ஷினி, கனமழை மீண்டும் தொடங்கி இருக்கிற நிலையில அதுக்காக எடுக்கப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.